தான் கேட்பாங்க. என்ன வேணாலும் நடக்கும். ஸோ இதில் இந்த ஒரு வேலெட்லேருந்து இன்னொரு வேலெட்டுக்கு மாற்றிக்கலாம். அது வந்து இப்போ என்னோட அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். அதுமாதிரி ஷேர்ஸ் இருந்தாலும் அது மாதிரி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து எல்லா ப்ரொசீஜர் நார்மல் தான். பட் இந்த மாதிரியான நமக்கு தெரியாமல் நடக்குது, ஒரு ஏமாற்று வேலை நடக்குதுன்னா இதை ரெகுலேட்டட் இல்லைன்றதுனால நீங்கள் யார்கிட்டையுமே போய் கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எந்த ஒரு இது பண்ணாங்கனாலும் ஒரு ரெகுலேட்டர் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவில் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இதே ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி ஏதோ நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் செபியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. செபி வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரெகுலேட்டர் இன் இந்தியா. ஸோ எந்த ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் ஷேர் காணாமல் போச்சு, என் அக்கௌண்ட் வந்து காணாமல் போச்சு, இல்லை ஏதோ மாற்றிட்டாங்க, எனக்கு தெரியாமல் விற்றுட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு இதனால 1000 ரூபாய் லாஸ் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டால் கூட இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க அந்த ப்ரோக்கிங் கம்பெனிங்கோ இல்லை பர்டிகுலர் யாருனாலும்